ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியா ராஜ் லைஃப் ஸ்டைல். வாங்க இன்றைக்கி கை கால் மூட்டு வலி இடுப்பு வலி இருக்கிறவங்களுக்கெல்லாம் சூப்பரான ஒரு அடை தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இதை வாரத்துக்கு 2 முறை இல்லைனா ஒரு முறை சாப்பிட்டுன்னு வரும்போது கை கால் இடுப்பு வலியெல்லாம் சூப்பராக குறையிறத நீங்கள் பார்க்கலாம். நீங்களும் கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்யுதுன்ட்டு பார்க்கலாம். 2 டம்ளர் அரிசி ஊற வச்சுருக்கேன். 4 மணி நேரத்துக்கு புழுங்கல் அரிசி தான் நான் எடுத்திருக்கேன். 4 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். கீரையை இந்த மாதிரி கீரையை மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு மிக்சி ஜார் எடுத்துகிட்டு ஒரு பூண்டு எடுத்துகிட்டு எல்லாமே தோல் உரித்து சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். இது கூடவே காரத்துக்கு 2 மிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. க்ளீன் பண்ணி வச்சு கீரையும் இது கூட சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். அரைச்சாச்சு. இதை ஒரு தனியாக ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு இதே மிக்சி ஜார்லேயே நம்ம ஊற வச்ச அரிசியும் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். அரிசியும் சேர்த்துட்டு இப்போ நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். அரைச்சிட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க முடக்கத்தான் கீரையாக கூட இதையும் கலந்து விட்டுக்கலாம். சேர்த்துட்டு இது இட்லி மாவு பதத்துக்கு தான் இருக்கணும், ரொம்ப தண்ணியாகவும் வேண்டாம். பாருங்கள், இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் நான். அந்த கீரை கூட அரிசி நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பார்த்து சேர்த்துக்குங்க உப்பு. நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு தவா வச்சுக்கிறேன். தோசை தவா இல்லைனா சப்பாத்தி செய்கிற கல் எதுவாக இருந்தாலும் வச்சுக்கோங்க, பரவாயில்ல. வச்சுட்டு லைட்டாக எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவை எடுத்து இது கூட லைட்டாக இந்த மாதிரி விட்டு, ரொம்ப தேய்க்க வேண்டாம், ஒரு மாதிரி கரண்டிலே ஒட்டிட்டு வரும், அதனால் ஊற்றிட்டு லைட்டாக இப்படி மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். அவ்வளோதான். இது கூட மேலே கொஞ்சம் எண்ணெய் தெளித்து விட்டுக்கிறேன். ஒரு சைடு வந்ததும் இன்னொரு சைடு திருப்பி போட்டு 2 பக்கமும் மாற்றி மாற்றி திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், இது ரெடி ஆகிடுச்சு. அதே மாதிரியே நம்ம இது இருக்கிற மாவை எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி அடை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கை கால் மூட்டு வலி எல்லாமே சூப்பராக குறையும். கண்டிப்பாக இதை ரெடி பண்ணி செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்களும் ரெடி பண்ணி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.